குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வெரி ஃபர்ஸ்ட் வீடியோல பேரியல் பொருளாதாரம் அப்படின்னா அதுக்கான வந்து பாத்தீங்கன்னா வரையறைகளை பத்தி முதல் வீடியோல பார்த்தோம். பட் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் அதனுடைய வகைகள் என்ன அப்படிங்கறத நம்ம பத்தி பார்க்கலாம். ரைட், இங்க கீழே கொடுத்திருக்காங்க பொருளாதாரமும் அதன் வகைகளும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கீழே பொருளாதாரம் என்கிற கருத்தினை ஏஜே பிரவுன் என்பவர் மக்கள் தங்களுடைய பிழைப்பை அமைத்துக் கொள்ளும் முறையை குறிப்பது என வரையறுத்துள்ளார். அப்ப இந்த பொருளாதாரம்ங்கிற கருத்தினை வந்து பாத்தீங்கன்னா முதல் முறையாக சொல்லவர் வந்து பாத்தீங்கன்னா ஏஜே பிரவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கருத்தில் கொள்ளப்படணும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கான ஒரு டெபினேஷன் கொடுத்திருக்காரு, பொருளாதாரம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி. அதுல மக்கள் வந்து தங்கள் பிழைப்பை அமைத்துக் கொள்ளும் முறையை குறிப்பதுதான் பொருளாதாரம் என ஒரு சிம்பிளா வந்துட்டு ஒரு வரையறையை கொடுத்திருக்காரு. ரைட், கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெபினேஷன்ஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்க. அது இன்னொரு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காரு. அந்த எக்கனாமிக்ஸ் பேரு பாத்தீங்கன்னா J.R. Hicks அப்படிங்கிறவரு. இவர் வந்து பொருளாதாரத்தை பத்தி என்ன ஒரு வரையறை கொடுத்திருக்காரு பாத்தீங்கன்னா, நுகர்வோரின் விருப்பங்களை நிறைவு செய்வதற்கான பொருட்களையும் பணிகளையும் தயாரிக்கும் உற்பத்தியாளர் பணியாளர்களிடையே உள்ள கூட்டுறவு பொருளாதார அமைப்பு என்று சொல்கிறார். நமக்கு தெரியும் பொருளாதாரத்துல மொத்தம் 3 காரணிகள் தான் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஒன்று வந்து பொருள் பண்டம், இன்னொன்னு பணி. இந்த பண்டங்களுக்கும் பணிகளுக்கும் மாற்றாக நம்ம வந்து செய்யப்படுகின்ற வந்து மற்றொரு காரணி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த பொருட்களையும் பணிகளையும் தயாரிக்கின்ற உற்பத்தியாளர் அதை பணியாளர்களுக்கிடையே உள்ள வந்து உறவை குறிப்பதுதான் பொருளாதார அமைப்பு என்று வந்து J.R. Hicks அப்படிங்கிற ஒரு பொருளாதார அறிஞர் வரையறுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு ஜெனரல் டெபினிஷன்ஸ் வந்து பொருளாதாரத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. ஒரு பொருளாதாரம் என்பது பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எந்த ஒரு முறையையோ அல்லது பகுதியையோ குறிப்பதாகும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பொருளாதாரம் ஒரு உற்பத்தியாக இருக்கலாம், இல்ல வாங்குவதாக இருக்கலாம், இல்ல விற்பதாக இருக்கலாம், இல்லது சேமிப்பதாக இருக்கலாம். இது எல்லாம் சேர்ந்தது வந்து பொருளாதார ஒரு நடவடிக்கை அப்படின்ட்டு ஒரு பொதுவான வரையறை வந்து சுருக்கமா சொல்லியிருக்காங்க. ரைட், கீழே பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தினுடைய அடிப்படை நடவடிக்கைகள் அப்படின்னு கொடுத்து 2 காரணியை கொடுத்திருக்காங்க. ஒண்ணு உற்பத்தி, இன்னொன்னு உற்பத்தி செய்யப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த உற்பத்தியாளர்கள் வந்து கடைசியாக நுகர்வோர் என்று சொல்லப்படுகின்ற நுகர்வுக்காக வந்து ஒரு முக்கிய காரணி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒன்று உற்பத்தி, மற்றொன்று வந்து பாத்தீங்கன்னா நுகர்வு அப்படிங்கிறது ஒண்ணு சொல்றாங்க. ரைட், நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பொருளாதார நடவடிக்கையுடைய தலையாய நோக்கம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வளர்ச்சியை வந்து பாத்தீங்கன்னா அடைவது, growth, எக்கனாமிக் growth, பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு தாரக மந்திரத்தை இங்க சொல்றாங்க. அப்ப இந்த பொருளாதார நடவடிக்கையுடைய தலையாய நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியை அடைவது அப்படிங்கிறது நம்ம ஒரு டிகோடா மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பரிமாற்ற நடவடிக்கையானது உற்பத்திக்கும் நுகர்வு பணிகளுக்கும் உதவுகின்றது. ஒரு பொருள் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்றால் அந்த பணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகவற்ற போகும், முகவற்ற இருந்து வந்து பாத்தீங்கன்னா மொத்த விற்பனையாளர்கிட்ட போகும், மொத்த விற்பனையாளர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா சில்லறை வியாபாரி கிட்ட போகும், சில்லறை வியாபாரி கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா நுகர்வாக நமக்கு வந்து சேரும். அதுதான் இந்த இடத்துல உற்பத்தியாளர் நுகர்வு பணிக்கும் உதவுகின்றது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து டிகோடா மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பொருளாதார நடவடிக்கைகளுக்காக சில எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமற்றாத பொருளாதார நடவடிக்கை கீழே எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. அப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 1 போக்குவரத்து, 2வது வங்கி பணி, 3வது விளம்பரம், 4வது திட்டமிடல், 5வது அரசின் கொள்கை அண்டு பிற பணிகள் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதெல்லாமே வந்து பொருளாதார நடவடிக்கைகளுக்கான ஒரு மிக முக்கிய எடுத்துக்காட்டாக வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து முக்கிய பொருளாதாரமற்ற நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றுச்சூழல், என்வாயர்மெண்ட் அண்ட் ஹெல்த், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி, எஜுகேஷன்ஸ், பொழுதுபோக்கு அண்ட் என்டர்டைன்மெண்ட்ஸ், ஆட்சி முறை, எம்பவர்மெண்ட் அண்ட் சட்டத்திட்டங்கள், லீகல் ப்ரொசீடிங்ஸ் அண்ட் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்க்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து சில டீடைல்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த உதவி பணிகளுக்கு மேலாக பிற பொருளாதாரத்தின் வெளி நடவடிக்கை, இதெல்லாம் வந்து ஒரு நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம். இதை தவிர்த்து பேலன்ஸ் சில கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து வெளி நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இறக்குமதி, ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட், இம்போர்ட், இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப், பன்னாட்டு உறவுகள் அண்ட் மைக்ரேஷன்ஸ், இன்டர்நேஷனல் மைக்ரேஷன்ஸ், குடியேற்ற இடப்பெயர்ச்சிகள் அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அந்நிய நேரடி முதலீடு அல்லது அயல் முதலீடு, அது அயல் நாட்டு செலவாணி, வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஈட்டல் முதலான பொருளாதார அமைப்பினுடைய மொத்த செயல்பாட்டையும் இது பாதிக்கின்றன அப்படிங்கறது ஒரு இன்ஃபர்மேட்டிவ்ஸா நம்ம கொடுத்திருக்காங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்க்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன வந்துட்டு கவர் ஆகும் ஃபாலோ பண்ணிட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல என்னென்ன வந்துட்டு கவர் ஆகும் அப்படிங்கறது நம்ம பார்த்திருக்கோம். லைக் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு எக்கனாமிக்ஸ் என்னென்ன மாதிரியான
டைப்ல வந்து நம்ம கிளாசிபிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல பொருளாதாரங்களை கீழ்காணுமாறு பல்வேறு வகையில் அடிப்படை வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வளர்ச்சி நிலை, அதாவது growth, எக்கனாமிக் growth பொறுத்து நாடுகளை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அண்ட் லீஸ்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ரோயிங் கண்ட்ரி, அதாவது டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. வளரும் பொருளாதார நாடு இல்ல வளர்ந்த நாடு, இது வந்து டெவலப்டு கண்ட்ரி, இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரி, இது வந்து லீஸ்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு மாதிரி கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா. அப்ப வளர்ந்த, வளர்ச்சி குன்றிய, வளராத, வளரும் பொருளாதாரங்கள் மொத்தம் 4 கேட்டகரிஸ் வந்து பேஸ் ஆன் எக்கனாமிக் growth வச்சு 4 கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நடவடிக்கையினுடைய அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதலாளித்துவ பொருளாதாரம், சமதர்ம பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம் அப்படின்ட்டு 3 கேட்டகரிஸா அவங்க வந்து கொடுத்திருக்காங்க. அது பேஸ் ஆன் ஆக்டிவிட்டிஸ். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்கிறது நடவடிக்கையின் முறை, இங்க அடுத்த நடவடிக்கை கொடுத்த அளவு, மெஷர்மெண்ட், அதாவது எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பொருளாதார நடவடிக்கை அப்படிங்கறத பொறுத்து இவங்க கொடுத்திருக்காங்க. அதுல வந்து சிறிய பொருளாதார நாடு, பெரிய பொருளாதார நாடுகள் அப்படிங்கறது 2ஆ பிரிச்சிருக்காங்க. அதற்கு கீழே பாத்தீங்கன்னா 4th ஒன்னா செயல்படும் தன்மையை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிலையான பொருளாதாரங்கள், இயங்கும் பொருளாதாரங்கள் அப்படின்னு 2 கிளாசிபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒன்னு ஸ்டாண்டர்டைஸ் எக்கனாமி, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனிங் எக்கனாமி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிளாசிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா செயல்தன்மை அப்படிங்கிட்டு எக்ஸிகூட்டிவ் மெத்தடாலஜிஸை பொறுத்த வரைக்கும் வந்து க்ளோஸ்ட் எக்கனாமி அண்ட் ஓபன் எக்கனாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 கிளாசிபிகேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா செயல் தன்மையை பொறுத்து. அண்ட் முன்னேற்ற தன்மையை பொறுத்து வந்து அடுத்து பழமையான பொருளாதாரம், புதிய பொருளாதாரங்கள் அப்படிங்கிறது வந்து பேஸ் ஆன் தி டெவலப்மெண்ட்ல அப்படிங்கிற 2 கிளாசிபிகேஷன்ஸ் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாட்டினுடைய வருமான அளவை பொறுத்து குறைந்த வருமானம் உடைய பொருளாதாரங்கள், நடுத்தர வருமானம் உடைய நாடுகள் மற்றும் அதிக வருமானம் கொண்ட நாடுகள் அப்படிங்கிறது இந்த பொருளாதாரம் அளவை பொறுத்து நாட்டினுடைய வருமானத்தை பொறுத்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்ப கிளாசிபிகேஷன்ல மொத்தம் வந்து 7 கிளாசிபிகேஷன். அதுல சப் கிளாசிபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்கு, பேஸ் ஆன் தி ஆக்டிவிட்டிஸ், பேஸ் ஆன் தி growth, பேஸ் ஆன் தி டெவலப்மெண்ட், பேஸ் ஆன் தி எக்ஸிகூட்டிவ் மெஷர்மெண்ட் அண்ட் பேஸ் ஆன் தி வந்து மெத்தடாலஜிஸ் அப்படிங்கறத பொறுத்து பிரிச்சிருக்காங்க. அதை ஒவ்வொன்றும் வந்து நீங்க தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் வந்து சிஸ்டம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, பொருளாதார முறைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொருளாதார முறை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மக்களையும் நிறுவனங்களையும் இணைக்கின்ற வந்து ஒரு பொருளாதார நடவடிக்கையை மேற்கொள்வதாகும். இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஒன்னு வந்து பீப்புள், அதர் ஈவெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா வி ஆர் கன்சியூமர், நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா நுகர்வோர். நிறுவனங்கள் தயாரிக்கின்ற பொருள்களையும் நிறுவனம் வழங்குகின்ற சேவைகளையும் மக்களாகிய நாம் தான் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துகின்றதுனால இந்த இடத்துல பொருளாதார முறைகள் அப்படிங்கிறது மக்களையும் நிறுவனங்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு நடவடிக்கைகள் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார முறையை பத்தி 3 வகைப்படும் அப்படிங்கிறது ஃபாலோ பண்றாங்க. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் முதலாளித்துவ பொருளாதார முறை அல்லது முதலாளித்துவ முறை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க சமதர்ம பொருளாதார முறை அப்படின்னு ஒண்ணு. அடுத்தோடு ஒன்னு கலப்பு பொருளாதார முறை அல்லது கலப்புத்துவம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது 1 by 1 நம்ம கிளாசிபிகேஷன்ஸ், மெரிட்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிமெரிட்ஸ், அதனுடைய நேச்சர் அண்ட் ஸ்கோப் என்னங்கிறது அடுத்து நம்ம பார்க்கலாம். அதனுடைய எல்லைகள் என்ன, அதனுடைய சிறப்பு தன்மை என்ன, அதனுடைய நிறைகள் என்ன, அதனுடைய குறைகள் என்ன அப்படிங்கறது அடுத்து நம்ம பார்க்கலாம். ரைட். அதுக்கு கீழே ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. உலகத்துவம் என்ற பதத்தை, குளோபலைசேஷன் அப்படிங்கிற பதத்தை மேன்ஃபிரெட் டீகர், அது மேன்ஃபிரெட் டி ஸ்டீகர் அப்படிங்கிறவர் 2002ஆம் ஆண்டு உருவாக்கினார். இந்த தத்துவம் விரிவுபடுத்தப்பட்ட முதலாளித்துவம் என்றும் அழைக்கப்படுகிறது அல்லது குறிப்பிடப்படுகின்றது அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேன்ஃபிரெட் டி ஸ்டீகர் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெர்மாலஜியை காயின் பண்ணிருக்காரு. அது குளோபலிசம் அப்படிங்கிறது அது எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2002ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு காயின் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் கேபிட்டலிசம், விரிவுபடுத்தப்பட்ட முதலாளித்துவம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு முதலாளித்துவ பொருளாதாரத்தினுடைய ஒவ்வொரு ஈவெண்ட்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க. முதலாளித்துவ பொருளாதாரத்தில் தனியார் உற்பத்தி நிறுவனங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கும். சமதர்ம பொருளாதாரத்தில் தனியார் நிறுவனத்திற்கு சுதந்திரம் இருப்பாது. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா முதலாளித்துவ பொருளாதாரம் தான் லைக் பேஸ் ஆன் ஃபுல்லி த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிக்ஸ். அந்த ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரினுடைய நேச்சுரல் ரிசோர்ஸ், கண்ட்ரினுடைய ரிசோர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலாளித்துவத்தின ஒரு கேபிட்டலிஸ்ட் ஒரு பர்சன்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் முதலாளித்துவ பொருளாதாரத்தில் தனியார் உற்பத்தி நிறுவனங்களுக்கு முழு சுதந்திரம் என்பது வழங்கப்பட்டிருக்கும். சமதர்ம பொருளாதாரம் பாத்தீங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய வசமாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் அது வந்து பொது உடைமை பொருளாதாரம் அல்லது சமதர்ம பொருளாதாரம் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம். ரைட். அப்ப முதலாளித்துவ பொருளாதாரம் பாத்தீங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் தனியார் வசம் இருக்கும். சமதர்ம பொருளாதாரத்தில் நாட்டில் இருக்க அனைத்து வளங்களும் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்திடம் வசம் இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ரெண்டுடைய காமன் ஃபீச்சர்ஸ் தான் மிக்ஸ்டு எக்கனாமி. கலப்பு பொருளாதார முறை என்பது பாத்தீங்கன்னா
முதலாளித்துவ முறையும் சமதர்மத்தினுடைய ஆகிய இரண்டு இயல்புகளையும் கொண்டதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமி அப்படின்னு சொல்றோம். நம்ம கண்ட்ரிஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு கண்ட்ரிக்கு நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்கலாம். ரைட், அதை வந்து எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு குரூப் 4 கொஸ்டின்ஸ்ல கூட நீங்க கேட்டிருக்காங்க. அப்போ அதை வந்து நீங்க இந்தியா அப்படிங்கிறது ஒரு கலப்பு பொருளாதார நாடு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாளித்துவத்தினுடைய பண்புகளும் இருக்கும், சமதர்மத்தினுடைய பண்புகளும் இரண்டும் சேர்ந்ததுதான் வந்து கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. கீழே வந்து நம்ம அதை பார்க்கலாம். முதலாளித்துவத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுவார் ஆடம் ஸ்மித் அவர். அப்ப அந்த ஃபாதர் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலிசம் அப்படிங்கிறது வந்து ஆடம் ஸ்மித் அப்படின்னு சொல்லலாம். அந்த முதலாளித்துவ பொருளாதாரத்தை தடையில்லா பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த லேசி ஃபயர் பாலிசி பிராக்கெட்ல லத்தீன் மொழியில இருக்கக்கூடிய லேசி ஃபயர் பாலிசிஸ் அல்லது அங்காடி பொருளாதாரம் என அழைக்கிறோம். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கு முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு. ஒண்ணு தடையில்லா பொருளாதாரம், இரண்டாவது அங்காடி பொருளாதாரம் அப்படிங்கிற அல்லது லேசி ஃபேர் அப்படிங்கிறது இன்னொரு பேரு. மொத்தம் 4 பேர் சொல்றாங்க. ஆக்சுவலா மார்க்கெட் எக்கனாமின்னு ஒண்ணு, லேசி ஃபேர்னு ஒண்ணு, ஃப்ரீ எக்கனாமிக்ஸ் ஒண்ணு, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமின்னு மொத்தம் 4 பேர் இதுக்கு இருக்கு. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பொருளாதாரத்தினுடைய நடவடிக்கைகளை தீர்மானத்தில் அரசாங்கத்தினுடைய பங்கு வந்து குறைவாகவும் சந்தையினுடைய பங்கு அதிகமாகவும் இருக்கும். நமக்கு தெரியும் ஏற்கனவே முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படிங்கிறது ஃபுல்லி த பேஸ் ஆன் தி ப்ராஃபிட்டபிள் பேஸ் தான் இருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய ரோல் அப்படிங்கிறது ரொம்ப மிக கம்மியாக இருக்கும். மார்க்கெட்டினுடைய ரோல் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் பர்சனுடைய ரோல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா முதலாளித்துவ பொருளாதாரத்தின் உற்பத்தி நடவடிக்கைகள் தனியார் வசம் இருக்கும். இப்பதான் நம்ம மேல பார்த்தோம். எப்பயுமே வந்து மேனுபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே முதலாளித்துவ பொருளாதாரம் தனியார் வசம் இருக்கும். பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் லாப நோக்கத்தையும் முதன்மையாக கொண்டிருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா தனியார் துறையினாவே இந்த மோஸ்ட் ஆன் தி ஃபோக்கஸ்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் பேஸ் தான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பண்டங்களையும் பணிகளையும் உற்பத்தி செய்கின்ற பொழுது அவர்கள் லாப நோக்கத்தை முதன்மையாக கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட்ஸா கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தனி மனிதர் தங்களுக்கான வேலைகளை தேர்ந்தெடுப்பதிலும் திறமையை வளர்த்துக் கொள்வதிலும் சுதந்திரமாக செயல்படும். ஒரு பர்சன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து சர்ச் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எந்த ஜாப் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அவருக்கான ஃபுல்லி த ரைட்ஸ் அண்ட் ஃபுல்லி த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர்ஸ் அப்படிங்கிறது அதுல இருக்கும். அண்ட் வந்து சூஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எலக்டிங் ஆப்ஷன்ஸ் அண்ட் சூஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் பர்சன்ஸ்க்கு இங்க அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எந்தெந்த கண்ட்ரிக்கும் கொடுத்திருக்காங்க. ஒன்னு அமெரிக்கா, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மேற்கு ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் ஆகிய நாடுகள் முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அப்ப முதலாளித்துவ பொருளாதாரம்னா என்ன, அதற்கான வரையறை, அதற்கு என்னென்ன பிற பெயர்கள் இருக்கு, அதனுடைய வந்து பாத்தீங்கன்னா இயல்புகள் என்ன மாதிரி இருக்கும், நெக்ஸ்ட் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படிங்கறது இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்த்தோம். ரைட், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வேலை கொடுத்திருக்காங்க. இவ்வமைப்புகளில் அங்காடி சந்தையிலிருந்து அடித்தட்டு மக்களை பாதுகாப்பு தேவையான சமூக நல நடவடிக்கைகளும் மேற்கொள்கின்றன. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டில வந்துட்டு கீழே லோயர் கிரேட்ல அந்த பிலோ பாவர்ட்டி லெவல்ல இருக்கக்கூடிய பீப்புள்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர் பண்றதுக்கு மார்க்கெட் ஃபோர்ஸ் வந்து இருந்து பாதுகாக்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா தேவையான சோசியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களும் இங்க மேற்கொள்ளப்படுகிறது அப்படிங்கறது நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரைட், அப்போ இது ஒரு விஷயம். அடுத்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதலாளித்துவ பொருளாதாரனுடைய இயல்புகள் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா தனியார் சொத்துரிமையும் பரம்பரை சட்டமும் உண்டு. முதலாளித்துவத்தினுடைய முக்கிய இயல்பே வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வந்து நிலம், உழைப்பு, மூலதனம், இயந்திரங்கள், சுரங்கம் போன்ற அனைத்து வளங்களும் தனி மனிதர்களுக்கு சொந்தமானதாக இருக்கும். இதெல்லாம் வந்து நிலம், உழைப்பு, மூலதனம், இயந்திரங்கள், சுரங்கம் அப்படிங்கிறது ஒரு உற்பத்தி காரணிகள். அதுக்கு இதை வைத்துத்தான் உற்பத்தி காரணிகள் என்பது செயல்பட முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா உரிமையாளர் என்ற பெயரில் ஒரு தனிநபரிடத்தில் இருக்கும். அந்த உரிமையாளருடைய இறந்த பிறகு அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் வாரிசுகளுக்கே சென்றுவிடும் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு இயல்பாக முதன்மையாக கூடிட்டு காட்டப்படுகிறது. அப்ப தனியார் சொத்துரிமையும் பரம்பரை சட்டமும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இயல்பா இதுல வந்து விட்டி கோடு ஃபாலோ பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் அண்ட் என்டர்பிரைஸ், தேர்ந்தெடுப்பதில் வந்துட்டு சுதந்திரம். அது தனி மனிதனாக இருக்கின்ற பட்சத்தில் தனக்கான வேலையை தேர்ந்தெடுப்பதிலும், நுகர்வோராக இருக்கின்ற பட்சத்தில் தனக்கு தேவையான விருப்பமான பண்டங்கள் மற்றும் பணிகளை தேர்வு செய்வதிலும் பார்த்தீங்கன்னா முக சுதந்திரம் என்பது இங்க வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல தெரிவு செய்வதில் சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் மோட்டிவ்ஸ். பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு முதலாளித்துவ பொருளாதாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பண்டங்கள் மற்றும் பணிகளை விற்பனை செய்கின்ற பொழுது முதன்மையான நோக்கமாக கொண்டிருப்பது லாப நோக்கம் மட்டுமாகத்தான் இருக்கும். அதனால வந்துட்டு இதனுடைய இயல்புகள்ல வந்து லாப நோக்கம் என்று சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முதலாளித்துவ பொருளாதாரத்தின் அமைப்பில் உற்பத்தியாளர்கள் பின்பற்றப்படுகின்ற தங்க விதி உச்ச லாபம் அடைவதாகும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமிலே ஒரு கோல்டன் ரூல்
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது அதோட இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது இங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு பேர் வந்து கோல்டன் ரூல். அதோட மீனிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆஃப் தி பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டியில் சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்டங்களை வாங்குபவருக்கும் பண்டங்களை விற்பவருக்குடைய மட்டும்தான் இங்க போட்டியில் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் இருக்கும். அதே சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா போட்டிகளும் நிலவும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரீ காம்படிஷன்ஸ், எனி ரெஸ்ட்ரிக்ஷன் காம்படிஷன், கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிறது கிடையாது. சுதந்திரமாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டி என்பது இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன் இஸ் விலை இயங்கும் முறை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பிரைஸ் மெக்கானிசம்ஸ் அப்படிங்கிறது இங்க தேவை அளிப்பு ஆகியவை அங்காடி சக்திகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் ஆஃப் தி மணியை தான் வந்து மறைமுகமாக சொல்றாங்க. நமக்கு தெரியும் பண வீக்கத்தையும் பண வாட்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பீடு செய்வது தேவையும் அளிப்பும் தான். தேவை என்பது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கின்றது, அளிப்பு என்பது குறைவாக இருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு பற்றாக்குறை நிலவும், அப்போ பணவீக்கம் என்பது நிலவும். தேவை என்பது வந்து பாத்தீங்கன்னா குறைவு, அளிப்பு என்பது அதிகமாக இருக்கின்ற இடத்தில் பண வாட்டம் என்பது நிகழும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அந்த பண வீக்கத்தையும் பண வாட்டையும் வந்து எந்த காசஸ் வந்து டிட்டர்மினேஷன் பண்றது அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறது சொல்றாங்க. அதைத்தான் தேவை அளிப்பு ஆகிய அங்காடி சக்திகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய பங்கு அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தா அரசாங்கத்தினுடைய பங்கு இங்க முதலாளித்துவம் பொருளாதாரம் அப்படிங்கிற நம்ம சொல்றதுனால மிக மிக குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் அடிப்படை பணிகளான வந்து டிஃபென்ஸ், பப்ளிக் வெல்ஃபேர் என்று பொதுநலம், கல்வி முதலியவற்றை வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தான் வழங்க முடியும் அல்லது வழங்குகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கும். பட் கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியா இருந்தாலும் கூட இந்த இடத்துல ரோல் ஆஃப் தி கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நாமினலா தான் இருக்கும். அதே சமயத்தில் அடிப்படை பேசிக் எசென்சியல் எலமெண்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாதுகாப்பு, பொதுநலம், கல்வி முதலியவற்றை அரசாங்கம் வழங்கும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்க. இன்இக்வாலிட்டிஸ் ஆஃப் தி இன்கம்ஸ். முதலாளித்துவ சமுதாயம் ரெண்டு கேட்டகரிஸா வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒன்னு சொத்துக்களை வைத்திருப்பவர்கள், இன்னொன்னு சொத்துக்களை இல்லாதவர்கள். யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வந்து ரீடைனா இருக்கோ அவங்க ஒரு கேட்டகரிஸ், யாருக்கெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நான் ரீடைனா இருக்கோ அவங்க வந்து ஒரு பீப்புள்ஸ் ஒரு கேட்டகரிஸ் அப்படிங்கிறது ஃபாலோ பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி கேட்டகரிஸ் பண்றதுனால இதனுடைய எஃபெக்ட்னஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிச் பீப்புள் அகைனா ரிச் ஆகும், புவர் பீப்புள் அகைன் வந்து பாத்தீங்கன்னா புவராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து இங்க அதிகமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். இது ஒன் கைண்ட்ஸ் ஆஃப் தி எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுதான் இங்க பாத்தீங்கன்னா இதன் விளைவாக பணக்காரர்கள் இன்னும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் இன்னும் ஏழைகளாகவும் இருக்கின்றனர். இதனால் பொருளாதார நிலை வந்து சமனற்ற நிலை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த வீடியோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன கிளாசிபிகேஷன் ஆஃப் தி பொருளாதாரம் இருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் எக்கனாமினா என்ன, கேபிட்டலிஸ்ட் எக்கனாமியுடைய வந்து பாத்தீங்கன்னா நேச்சர் என்ன அப்படிங்கிற பிளஸ் அதனுடைய என்னென்ன அதுக்கு வேற பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா சூட்டப்படுகிறது அப்படிங்கிற வந்து டீடைல்ஸ் என்ன பார்த்தோம். நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோல உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களில் நான் உங்கள் லக்ஷ்மணன். தேங்க்யூ ஆல்.